எனதருமை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் ஆசீர் நாளாக இருக்க நான் ஜெபிக்கின்றேன். அன்புமிக்க ஆண்டவரே, இது அதிகாலை வேளையிலே இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது சகோதர சகோதரிகளை உம்முடைய பாதத்திலே தருகின்றேன். ஆண்டவரே, முழந்தாள் படியிட்டு இறை வார்த்தையை தியானிக்கும் போது உம்முடைய அருள்கரம் இவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து இவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கேட்கப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும். இந்த நாள் இவர்களுக்கு நம்பிக்கையின் நாளாக இருக்கட்டும். இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 28-29 வரையுள்ள இறை வார்த்தைகள். கதிரவன் எழும் முன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும், வைகறை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனால் உணர்த்தப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு நாளும் வைகறையில் எழுந்து கடவுளை தேட வேண்டும், கடவுளை நாடி தேட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு விடியற்காலையில் வைகறையில் எழுந்து மலைக்கு சென்று கடவுளை வழிபட்டார் என்று இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, விடியற்காலையில் எழுகின்றவர்கள் கடவுளுக்கு உரியதை கண்டடைவார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. அதாவது வைகறையில் எழுபவன் கடவுளை கண்டடைவான். உன்னத கடவுளின் திரு சந்நிதியில் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கும் போது அவர் நினைத்தால் அவனுடைய பாவங்களிலிருந்து அவனை விடுவிப்பார் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆக விடியற்காலையில் எழும் பழக்கம் உள்ளவர்களுக்கு, விடியற்காலையில் எழுந்து கடவுளுடைய சந்நிதியிலே வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களுக்கு அனைத்தும் கைகூடும். நீ நினைப்பது நடக்க வேண்டுமா? உனது வேண்டுதல் கேட்க வேண்டுமா? உனது விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமா? விடியற்காலையில் எழுந்து கடவுளை காணுங்கள், கடவுளை தரிசியுங்கள். அன்புமிக்கவர்களே, அடுத்த இறைவசனம் சொல்லுகின்றது 29. ஏனெனில் நன்றி கொன்றோருக்கு நம்பிக்கை குளிர்காலத்து உறைபனி போல் உருகிவிடும், பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. விடியற்காலையிலே எழுந்து கடவுளை தொழாத மக்கள் நன்றி கொண்டோர்கள், அதாவது கடவுளுடைய நன்றியை நினைத்து பார்க்காதவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால் குளிர்காலத்து உறைபனி போல் உருகிவிடும், பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமிக்க சகோதரமே, விடியற்காலையில் எழுந்து கடவுளை தரிசித்து அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய இறை வார்த்தையை தியானித்து அவரிடமிருந்து கிடைக்கின்ற அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொண்டு அந்த நாளில் நீ பயணம் செய்யும் போது உன்னுடைய வாழ்வு நன்றாக இருக்கின்றது அல்லவா? நீ பயணிக்கும் போது உன்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. நீ உலகுக்கு வெளிச்சமாக இருக்கின்றாய். ஆண்டவரின் ஒளியை சுமந்து செல்லுகின்ற மகனாக மகளாக நீ மாறுவாய். எனவே விடியற்காலையில் எழுந்து கடவுளின் முகத்தை காண்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.